ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி. சார், இப்போ முழங்கால் அளவு தண்ணியில நடந்துக்குன்னு மழை பாதிப்புன்னு சொல்றாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. முழங்கால எதுவும் நடந்து போறாங்க மழை தண்ணியில, அப்படி நடந்து போகும்போதே மழை பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசான்னு கேக்குறாங்க. யாரு மழை இல்லைன்னு சொல்றதுதான் அவங்க கூட தான் சொல்லியிருக்கோம். சார், இன்னும் ஒரு சில ஆரஞ்சு அலர்ட் ஏற்பட்டிருக்கு. சமரமாக்கம் ஏரியா தாங்குமா சார்? தாராளமா தாங்க. ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி. ஒரத்தூர் ஏரி பார்மிங் லேண்ட் அக்விசிஷன் இருக்கு. நம்ம நாட்டுல தான் எப்ப எதுக்கு மட்டும் ஒரு கோர்ட்டு போயிருக்காங்க. சார், இந்த உபரி நீர் திறப்பால இந்த பாலம் வந்து தாங்கலப்பா. இந்த அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டது 6000 கணக்கு சாலை மேல தண்ணி போகுது. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் இப்ப இந்த குறையும் அதை பற்றி தான் சொல்ல விரும்பல. குறை இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும். இந்த புயல்ல வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படல. அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க சார். எங்களை பாராட்டிய போடுவோம். அது எதிர்கட்சி அப்படி போடலன்னு அவன் எதிர்கட்சிக்கிறேன். நானே சொல்றேன் அப்படி போடுறேன். பொதுவாகவே நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எதுவா இருந்தாலும் கொண்டாந்து அந்த ஏரியில கால்வாயில் கொட்டிடும். குப்பை வர்றாங்க பாருங்க நம்ம ஊர்ல, அதையும் அந்த முறையில கொட்டுவாங்க. எந்த எங்களுடைய இப்போ வடார்காடு மாவட்டத்தில் வந்துருக்கீங்கன்னா அந்த காம்பூர் வாணியம்பாடி கரெக்டா பார்த்தீங்கன்னா குப்பையை கொண்டாந்து கொட்டி கொட்டி பாலாரே ரொம்ப சிங்க் ஆகி போயிடுது. அதனால மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும். இது பொது இடம் அப்படின்னு நாம என்ன சொன்னாலும் என்ன பண்றது, அதுக்கு 2 அரசியல் வந்துடுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இங்க ஒரு இடம் நான் சொல்ல விரும்பல. ஒரு ஏரியில கணக்கு தான் எடுத்தோம், இன்னும் எத்தனை இருக்குன்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றேன், உங்க சீஃப் செக்ரட்டரி கூட பார்ல ஏற்றிட்டாங்க. என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் கோர்ட் எங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா கோர்ட் ஆர்டர் இவங்களுக்கு சொல்ல முடியல. சரி இருக்கட்டும், கணக்கு எடுங்க எவ்வளவுன்னு பார்த்தா 100 பேர் என் கூட நான் நிறுத்திட்டேன். அந்த எம்எல்ஏ நான் என்ன பண்றது, எம்எல்ஏவும் பார்க்க வேண்டியது, தொகுதி பார்க்க வேண்டியது. பொதுவா இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னன்னா, அது நம்ம ஓட்டுக்கு போச்சுங்க, அது நம்ம ஓட்டு போயிடுமே அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு? ஆகையால சில நேரங்கள்ல அதை மட்டும் நம்ம தொகுதி ஓட்டு நம்ம ஓட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் மனது இடத்தோடு எடுக்கணுன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதை நான் இதுவரையும் மனசாட்சி உட்பட்டு செய்கிறேன். சார், குப்பையை வந்து பொதுமக்கள் கொட்டுறதா சொல்றீங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சி குப்பையை வையாவூர்லயே கொட்டுறாங்க. அதான் ஏன் சொல்றேன், அதிகாரிகளே கொட்டுறாங்கல்ல சார்? ஆமா, எங்க வேலூர்லயே கொண்டா பாலாறு கொட்டுறாங்கன்னு சொல்றேன். அதிகாரிகள் ஆளுங்க எல்லாருமே ஊருக்கு அழைச்ச பிள்ளையார் கோயில் மாதிரி கொண்டாந்து ஏரியில குப்பையில கொட்டிட்டு போயிடுறாங்க. அது ஏதாவது இதுவரையில் குப்பையை அள்ளணுன்ற ஒரு அவேர்னஸ் கொண்டாட்டாங்க. இப்போ இல்லைன்னு சொல்ல எல்லா முனிசிபாலிட்டியும் எல்லாத்தையும். ஆனா அந்த குப்பையை எங்க கொட்டுறதுன்றதை மட்டும் சொல்லாம விட்டாங்க. அதனால என்ன பண்றான், எடுத்து கொண்டாந்து எங்க கொட்டிட்டு போயிடும். இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நானும் என்னுடைய வேலூர்ல பெரிய தகராறு இருக்குது. அதுக்காக நானே ஒண்ணு கூட உட்காந்து பார்த்தா அப்போ இப்ப மறுபடியும் பண்றேன். என்னையும் மீறி கொட்டிட்டு தான் போறேன். நீங்க அதிகாரிகளை கொஞ்சம் வான் பண்ணலாமே சார். இந்த மாதிரி போய் அடிக்கடிக்க பாருங்க, குப்பை கொட்டினா ஸ்ட்ரிக்டா ஃபைன் போடணும். நீங்க அதிகாரிகளை வான் பண்ணலாமே. வான் பண்ணலாம். அப்புறம் அவங்க அசோசியேஷன் என்ன செஞ்சு வந்தீங்க, எல்லா பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த நாட்டுல சொல்ற நான் ஜனநாயகம் இருக்கிறதுனால அதுல அந்த ஒரு எம்எல்ஏ பிடிச்சி வந்தவரு சார் நீங்க வருது இப்பதான் வந்தா அப்படின்வாங்க. அவரை பார்க்கல, நம்ம மோசமான வந்துட்டு வந்துக்கணும். அவனும் இருக்கு.